ப்ரைஸ் த லார்ட். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்மளுக்கு ஒரு கன்னட வியூவர்ஸ் கூட இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய நமஸ்காரா. ஸோ ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட்ஸ். த லார்ட் இஸ் மை ஆங்கர் வென் ஐ ஃபீல் லோ அண்ட் கன்ஃபியூஸ்டு. உண்மையாக சொல்லணும்னா நான் ரொம்ப நாளாக ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டியூ டு மை ஒர்க் ஸ்ட்ரெஸ் அண்ட் பாலிடிக்ஸ் இன் மை ஒர்க் என்வாயன்மெண்ட். அதெல்லாம் நினச்சி என் மனசில் ரொம்ப கன்ஃபியூஷன். இந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேலையை இன்றைக்கே விட்டுடலாமான்னு நிறையா நாள் யோசித்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தேன். நிறையா கொஸ்டின் மூடிட்டு இருந்துச்சு மனசில். இந்த ஒர்க் அவுட் ஆனதுக்கு என்ன நடக்கும், லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, இதெல்லாம் நினச்சி என் மனசில் ரொம்ப ஒரு மனசே ரொம்ப பேர்டனாக இருந்துச்சு. அப்போலாம் நான் ப்ரேயர் கூட பண்ணல. ப்ரேயர் பண்ண மூடு இல்லாமல், யார்ட்டையும் பேசவும் இல்லாமல், அது மாதிரிலாம் இருந்த நாட்கள் கூட இருந்துச்சு. பட் இன் மிடில் ஆஃப் ஆல் தட் காட் டிடன்ட் லீவ் மீ. அவரோட மனசில் அவரோட வசனம் என்னோடய மனசை டச் பண்ணிடுச்சு. இட் கேவ் மீ ஒரு சூப்பர் நேச்சுரல் பீஸ் விச் cannot be healed from outside medicines. பட் ஹார்ட்டில் ஒரு உறுதி, ஒன் வேர்ட் ஃப்ரம் பைபிள், இட் சேஞ்ச் மை டைரக்ஷன். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற மெசேஜ் எனக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. ஸோ அதை இன்றைக்கி நம்ம அமைதி அண்ட் கன்ஃபியூஸ்டு மைண்டு அதை டாப்பிக்காக எடுத்து நம்ம இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நம்ம எல்லாருக்கும் நம்ம எல்லோரும் ஒரு நார்மலான ஹியூமன் பீயிங் தான். சில நேரங்களில் லோவாக ஃபீல் பண்ணுவோம், கன்ஃபியூஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். இட்ஸ் நார்மல். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு பாருங்கள். அவர் தான் பீஸ். அவர் தர பீஸை மற்றவங்களால தர முடியாது. நம்ம சிச்சுவேஷன் காடு புரிஞ்சுக்கிறாரு. அவர் பேசணும், நம்ம காதை மட்டும் திறந்து வச்சுருக்கணும், இல்லை நம்ம மனசையும் திறந்துருக்கணும். ஸோ இன்றைக்கி லெட்ஸ் ஓப்பன் அவர் ஹார்ட். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ப்ரேயர். இயேசுவே, இன்னைக்கு எல்லாருக்கும் உங்கள் வேர்ட்ஸ் மூலியமாக பீஸ் கொடுங்க. உங்கள் மசலம் மூலியமாக கன்ஃபியூஷனோடு இருக்க எல்லாருக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுங்க கடவுளே. ஆமேன். காட் இஸ் நாட் ஆத்தர் ஆஃப் கன்ஃபியூஷன். கொரிந்தியன்ஸ் சாப்டர் 14 verse 32-33 என்ன சொல்கிறாங்க பாருங்கள். காட் இஸ் நாட் த ஆத்தர் ஆஃப் கன்ஃபியூஷன் பட் ஆஃப் பீஸ். குழப்பத்தை உண்டு பண்ணுறவர் நம்ம கடவுள் இல்லை, அமைதியை தரவரே நம்ம கடவுள். நம்ம லைஃப்பில் நிறையா டைம்ஸ் நமக்கு பிடிக்காத மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஏன்டா அப்படி நடக்குது அப்படின்லாம் தோணும். மேபி அந்த சுச்சுவேஷன் பேடாக இருக்கலாம். பட் நம்ம ஃப்யூச்சரே சேஞ்ச் பண்ணுற சுச்சுவேஷனாக கூட இருக்கலாம். பைபிள் என்ன சொல்கிறாங்கன்னா கன்ஃபியூஷனுக்கு காட் ரெஸ்பான்சிபிள் இல்லை, சாத்தான் தான் கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணுறான். காட் கொடுக்குறது தான் இது உண்மையான பீஸ். இப்போ கூட நான் மெசேஜ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி வேணாம், மெசேஜ்லாம் ரெடி பண்ண வேணாம், சாப்பிட்டு பேசாமல் ஒரு சர்ச்சு போயிட்டு வந்து சாப்பிட்டு தூங்கு, ஒரு மூவி பார்த்துட்டு தூங்கு அப்படின்னு என்னோட 90% மனசில் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் அடி மனசில் ஒரு 10% சொன்னிச்சு, அட்லீஸ்ட் ஒரு ஸ்மால் மெசேஜாச்சும் போடலாம்னு அடி மனசில் 10% ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் மெசேஜ் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணி பைபிள் வேர்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போது இந்த 90% இந்த 10% சொன்ன மாதிரி மெசேஜ் இன்றைக்கி ரெடி பண்ணி நீ போட்டுடலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. பாருங்கள், நம்ம வேர்ல்ட்லி திங்ஸ் கடுமையாகி இருந்தாலும் மனசு ஃபுல்லாக வேர்ல்ட்லி திங்ஸ், மூவிஸ், வெப் சீரிஸ், ஃபுட்ஸ், இந்த கார், இந்த பைக், இந்த ஜுவல்ஸ் மேலே ஆசையாக இருந்தாலும் எங்கேயோ ஒரு அடி மனசில் நம்மளை காடு புஷ் பண்ணிட்டு தான் இருக்கார். அவங்க சொல்கிறத கேட்க வைக்கிறதுக்கு காடு எப்போதும் ரெடியாக இருக்கார். பட் நம்ம அவர் சொல்கிறத கேட்குறோமாங்கிறது தான் டவுட். நம்ம ரெடியாக இருக்கோமான்னு தான் டவுட்டு. அப்படி நம்ம ரெடியாக இருந்தால் காட் நமக்கு என்ன வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரிய வரும். ஸோ காட் ப்ளீஸ் ப்ரிப்பேர் அவர் ஹார்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் வேர்ட்ஸ்னு கேட்டு நம்ம மனசை ரெடி பண்ணலாம். காட் இஸ் க்ளோஸ் டு த broken hearted. Psalms 34:18 என்ன சொல்கிறாங்க பாருங்கள். த லார்ட் இஸ் க்ளோஸ் டு த broken hearted. நம்ம ஹார்ட் ப்ரோக்காக இருக்கிற நேரத்தில் காட் நம்ம கூட கண்டிப்பாக இருக்கார். நம்மள்கிட்ட எதுவுமே இல்லாமல் உடஞ்சி போன மனசோட எங்கேயோ ஒரு இருக்க பிளேஸ் இல்லாமல், சாப்பிட ஃபுட்டு இல்லாமல் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம எல்லாம் இருந்திருப்போம். அந்த டைமில் நம்மளுக்கு ஃபுட்டு வாங்குறதுக்கு காசு இல்லாமல் யார்ட்டா கேட்கலான்னு கூட யோசிச்சுட்டு இருந்திருப்போம். நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருந்திருக்க மாட்டாங்க. இவன்கிட்ட காசு கொடுத்தா நம்ம கண்டிப்பாக திருப்பி வாங்க முடியாதுன்னு சொல்லி கண்டிப்பாக அவங்க யோசிச்சிருப்பாங்க. ஆனால் காட் எப்படியாவது நம்ம கூடவே தான், அந்த டைமில் நம்ம கூடவே தான் இருப்பார். அவர் நம்மளுக்கு எப்படியாவது நம்மளுக்கு சாப்பாடு வர வைக்கிறதுக்கு இல்லை தங்குறதுக்கு இடம் வைக்கிறதுக்கோ அவர் ரெடி பண்ணிட்டு தான் இருப்பார். அதுதான் கடவுள் நம்ம கூடவே தான் இருக்கார். நம்மளோட டியர்ஸ் அவர் நல்லாவே தெரியும். நம்ம சைலன்ஸ் அவர் கண்டிப்பாக புரிஞ்சுப்பார். அவர் லவ் நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கும்.
நம்ம லைஃப்பை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு தோணும்போது ஜீசஸ் மட்டும் நம்மளுக்கு நம்ம லைஃப்பை புரிஞ்சு நம்மளுக்கான பிளானை ரெடி பண்ணிகிட்ருக்காரு. God has a plan even if we don't see it. Jeremiah 29 11th verse என்ன சொல்கிறாங்க பாருங்கள். I know the plan I have for you. நமக்கு இது நம்மளோட லைஃப், இந்த லைஃபே நம்ம ஒரு மெஸ் மாதிரி தெரியலாம். என்னடா நம்ம லைஃப் இப்படி அடி வாங்கி போயிடுச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியலாம். பட் கடவுள் நம்மளுக்கு ஒரு பிளான், பியூட்டிஃபுல்லான அழகான ஒரு பிளான் வச்சுருக்காரு. எஸ்தர் புக்கில் வர மொர்டெகாய் லைஃப்பை பாருங்கள். அவர் சாதாரண ஒரு செக்யூரிட்டி கார்டாக வந்து அந்த கிங்கோட செக்யூரிட்டி கார்டாக இருக்கார். அவர் நாமான்னு ஒருத்தனை மதிக்கலன்னு சொல்லிட்டு நாமான் அவர் அப்புறம் அவங்க பிளட் லைன் ஃபுல்லாக ஜீவிஸ் ஃபுல்லாக அடிக்கலான்னு பிளான் பண்ணி கிங்கும் அதுக்கு அப்ரூவ் பண்ணிட்டாரு. கிங் அப்ரூவ் பண்ணோன்னே அவங்க பிளான் ஃபுல்லாக நாமான் அந்த பிளான் ஃபுல்லாக அங்கே ஃபுல் கிங்டமுக்கும் சென்ட் பண்ணிட்டான். ஆனால் காட் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், ஒரே நைட்டில் அது அப்படியே அந்த பிளானை சேஞ்ச் பண்ணுறாரு. மொர்டெகாயை கொல்ல நினச்ச நாமானை கொல்றாரு. ஸோ ஒரே நைட்டில் ஃபுல்லாக அந்த பிளானை சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஸோ இது பண்ண தெரிஞ்ச கடவுளுக்கு, ஒரே நைட்டில் பண்ண தெரிஞ்ச கடவுளுக்கு நம்ம லைஃப்பை பற்றி அக்கறை இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? நம்ம என்ன பண்ணணும்னா கடவுளை நம்பணும். நம்ம ஸ்ட்ரெஸ் கவலை எல்லாம் அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். He will take care of those. நமக்கும் கண்டிப்பாக ஒரு பிளான் அதே மாதிரி வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம அவர் நம்பணும், அவ்வளோதான். டோன்ட் கிவ் அப். வெயிட் ஆன் த லார்ட், ஸ்ட்ரென்த் வில் கம். Isaiah 40 verse 31 என்ன சொல்கிறாங்க பாருங்கள். They that wait upon the Lord shall renew their strength. இன்னொரு நிமிஷம் கூட கடவுளுக்கு வெயிட் பண்ணுறது தப்பே இல்லை. அவர் நம்மளுக்காக வெயிட் பண்ணுறாரு, ரைட்? ஸோ நம்ம அவருக்காக வெயிட் பண்ணுறது தப்பே இல்லை. நம்ம இவ்வளோ ப்ரேயர் பண்ணி என்னடா ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அந்த ஒரு நிமிஷத்தில் கூட அவரால் என்ன வேணாலும் பண்ண முடியும். ஸோ நம்ம நம்பினா அவர் நம்மளை கைவிட மாட்டார். அவர் நம்மளோட வீக்னஸை ஸ்ட்ரென்த்தாக மாற்றுவார். மொர்டெகாய்க்கு நடந்த மாதிரி தான். அவரை தூக்கில் போடுறதுக்கு ஸ்டேஜ்லாம் ரெடி பண்ணாங்க. ஆனால் என்னாச்சு, கடைசியில் அவன் ஸ்டேஜ் ரெடி பண்ணவனே கடைசியில் காடு கொண்டு போய் அதே ஸ்டேஜில் தூக்க போடுற மாதிரி பண்ணாங்க. நம்ம லைஃப்பில் கொஞ்சம் கூட பொறுமை இல்லை. நம்மளுக்கு கொஞ்சம் கூட பொறுமை இல்லை. இப்போல்லாம் ஒன்றே ப்ரே பண்ணுறோம், நடக்கிறானா காடே ப்ளே பண்ணுறோம். காடுக்கு மனசாட்சியே இல்லை. எவ்வளோ கஷ்டம் எனக்கே எவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு காடே நம்ம ப்ளேம் பண்ணி ஸ்கோல் பண்ணுறோம். பட் காட் சொல்கிறாரு, வெயிட் பண்ணி பார்த்தா நீங்கள் புதுசாக ரைஸ் ஆகும். பிகாஸ் யூ நோ த ரைட் டைம். என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்கக்கூடாது, எப்படி கொடுக்கணும் எல்லாமே காடுக்கு தெரியும். நமக்கு பொறுமை மட்டும் இருந்தால் போதும். காட் கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுக்க வேண்டியதை கரெக்டான அந்த கொடுக்குற டைமில் அவர் கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டார். ஓகே கைஸ், லெட்ஸ் க்ளோஸ் த வீடியோ வித் ப்ரேயர். கடவுளே, நாங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கோம், டயர்டாக இருக்கோம், ப்ரோக்காக இருக்கோம், வீக்காக இருக்கோம். எங்களுக்கான மன அமைதியை நீங்கள் தான் கொடுக்கணும். ப்ளீஸ் அண்ட் கிளாரிட்டி கொடுங்க இயேசுவே. இதெல்லாம் நான் இயேசு நாமத்துலேருந்து கேட்குறோம். எல்லாமே இறைவனே, ஆமென்.